நீங்கள் நில்லுங்க. ஹாய், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த இது பேர் என்ன சொல்வீங்க? கேக்கு. என்ன கேக்? நம்ம இப்போ மண் இருக்கிறவங்க மண் செடி ஊன்றதுக்கு மண் இருக்கிற இடத்துல நட்டுருவோம். மண் இல்லாதவங்க, மண் கிடைக்காதவங்க இதோட இதில் தண்ணி ஊற்றினாவே அப்படியே ஊறி பெருசாக வந்துடும். இது என்னன்னா தென்னை மரம் இருக்குல்ல, தென்னை மட்டை, தென்னை மட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய காயல் நார்னு சொல்லுவாங்க. அந்த கேக்கு வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் தயாரிக்கிறாங்க. ஒரு பெரிய நிறுவனம், அதில் இருக்காங்க பணியாளர். அம்மா இது எங்கெல்லாம் போகுதுமா? இது எங்கே கிடைக்கிது? இந்த காயில் எங்கே கிடைக்கிது? இந்த வீட்டுக்கு மட்டை தேங்காய் வெட்டுற இடத்துல போய் தேங்காய் மட்டையை எடுத்துக்குவோம். இல்லை, எடுத்துக்குவோம். தேங்காய் எடுத்துக்கிட்டு வடகாடு மாங்காடு பட்டுக்கோட்டை. ஓ, தென்னங்காயாவே கொண்டு வந்துடுவீங்க? காயை கொண்டாட மாட்டான், தேங்காய் அவங்க எடுத்துக்கிடுவா, மட்டையை உரிச்சி விற்றுருவா. ஓ, அங்கே தேங்காய் உரிக்கிற இடத்துல போய் தென்னை மட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த மிஷினில் போடுவீங்களா? இங்கே இருக்க மிஷின் இது வந்து கேக்கு போடுறது. வேறு மிஷினில் போட்டு அது தூளாக ஆக்கி இங்கே வந்து சலிச்சு அள்ளி கொட்டணும் கேக்கு. இந்த தூள் இது மிஷின், கேக்குக்கான மிஷின். இது வந்து பெரும்போக்காக வந்து மண் இல்லாதவங்க இதை வாங்கி தான், சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடியவங்க இதை அந்த கேக்கு வாங்கி, ஒரு கேக்கு வாங்கினா 2 தொட்டிக்கு நிறைக்கலாம். அப்படி வாங்கி வச்சு தண்ணி தெளித்து அதில் செடி ஊனி ஈரப்பதம் 24 மணி நேரம் அப்படி நிற்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த கேக் வந்து செஞ்சு நம்ம ஊரில் விற்கிறாங்க. வாங்க அது எங்கே செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கிறத பார்ப்போம். இது எந்த ஊருக்கெல்லாம் கொடுக்குறாங்கம்மா? இது ஊட்டி, கேரளா, நீலகிரி. இதோ இந்த இடத்துல நிறைய காயில் இருந்துச்சான், ஒரு 100-150 கிட்ட இருக்கும் போல். ஃபுல்லாக இருந்துச்சா? ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக ஏற்றிட்டு போயிருக்காங்க. அதோட மஞ்சு, அதாவது வேஸ்ட்டு. இதில் வேஸ்ட்டு ஒன்றும் இருக்காது. இது ஆமாம். இது என்ன பண்ணுவீங்க இந்த வேஸ்ட்டை? அடிப்பாங்க, அடித்து தூளாக மறுபடியும் அரைக்கணும். எப்படி நம்ம மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி கப்பி எடுப்போம் இல்லையா, அது மாதிரி. இந்த மாதிரி தென்னை நாரை எடுத்து, அந்த நார் இது வந்து இந்த சோஃபாக்கெல்லாம் வைப்பீங்க தானே? சோஃபா மஞ்சு பாருங்க, பெரிய இடங்க, பெரிய விஷயங்க. ஓனரை போய் பார்ப்போம் நம்ம. அங்கே தெரியுதா தென்னங்காய், தென்னை மட்டை கிடக்கு பாருங்க. அண்ணா வணக்கம். ஆமாம், இன்றைக்கி வந்து உங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50-60 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க போல். பெண்கள் உட்காரலங்களா? நீங்கள் உட்காருங்க. வேலை செய்கிறாங்க போல். நீங்கள் இந்த ஊருக்காரவங்க தானா? ஆலங்குடி தானா? கிட்டத்தட்ட இதே ஒரு 10-15 ஏக்கர் இருக்கும் போலே சுற்றி, இல்லைங்களா? பரவாயில்ல. இது வந்து காயில் வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லி? கோகோமெட் கேக்கு. இது வந்து பெரிய நகரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு மண் கிடைக்கலன்னா இது வாங்கி செடி நடுவாங்க, அப்படி தானே? வேறு எதுக்கு பயன்படுது? கண் வைக்க தான். வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? ஒரு கேக்கு வந்து சைஸ் இருக்கா? 5 கிலோ. சாதாரண அந்த சைஸ் அளவு அப்படிலாம் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று அளவு. வெளிநாட்டுக்கு அனுப்புறது கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ விலை விற்கிறீங்கண்ணா? 1 கிலோ 30 ரூபானா 5 கிலோ வந்து 150 ரூபா ஒரு கட்டி. ஓகே. இதோட உரிமையாளர் நீங்கள் தான். இது எத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க? 20 வருஷமாக பண்ணுறீங்களா? இப்போ அங்கே கிடக்கிற தென்னங்காய் உங்களோட தான், அந்த தென்னை மட்டை? ஓ, அது பக்கத்து மில். அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கி அதை எடுத்து அரைச்சி தூள் எடுத்து அச்சில் வாக்குறீங்க. ஓகே, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சீனிவாசன். சரி, நான் ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரேன். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் அவரோட ஃபேக்ட்ரி தான். இந்த மாதிரி மஞ்சள் எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி சலித்து அங்கே போகுது. அந்த குடோனில் வந்து இதுக்கு தேவையான ஈரப்பதத்தை உண்டாக்கி அதை அச்சில் வார்த்து 5 கிலோ அளவுக்கு 1க்கு 1 சைஸ்க்கு வெட்டி கோகோமெட் கேக் செய்கிறாங்க. இந்த செஞ்சு இது வந்து வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது. அது இல்லாமல் பெருநகரங்களில் மண் கிடைக்காத ஊர்களுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய தென்னை மரங்கள் இருக்கிறதுனாலையும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை இந்த மாதிரி இடங்களில் தென்னை மட்டைகள் நிறைய கிடைக்கிது. அதன் அடிப்படையில் இங்கே இந்த ஃபேக்ட்ரி நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க சீனிவாசன் அண்ணா.
அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டுட்டிங்களா? சரி சரி. உங்கள் பேர்? ராணி. நீங்கள் இந்த ஊர் தானா? ஊர் பேர்? கலபம்மா. செல்லத்தங்கையா உங்கள் ஊர்? சரி சரி சரி. சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கீங்களா? எவ்வளோ சம்பளம் உங்களுக்குலாம்? 250. காலையில் எத்தனை மணிக்கு வரணும்? ம், 5 மணிக்கு. சரி சரி சரி. இதை வந்து களைச்சி விட்றீங்களே, எதுக்காக இப்படி செய்கிறீங்க? ம், காயணுமா? தண்ணி போட்டு அரைப்பாங்களா அதில்? ஊற வச்சு, மட்டையை ஊற வச்சு அரைக்கணும். ஊற வச்சு அரைச்சா இந்த மாதிரி வரும். இதை அதுக்கப்புறம் காய வச்சு சலிக்கணும். சலித்து தண்ணி ஊற்றணுமா இதில்? அதான் இதில் தண்ணி நினைக்கணும். ஏன் அப்படி? அச்சுகளை வைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படி தானே? ஓகே ஓகே ஓகே. இதுக்கு பேர் என்ன சொல்வீங்க? தூள். சரி சரி சரி. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு தானே? குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க? குழந்தை இல்லையா உங்களுக்கு? பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு போகிறாங்களா? படிச்சிருக்காங்களா? கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை இப்போ தான் படித்து வேலை போகிறாங்களா? சின்ன பசங்க தான், பண்ணுற வயசு. சரிம்மா சரிம்மா. இந்த ஃபேக்ட்ரி இருக்கிறனால உங்களுக்கு நிறைய பயன் இல்லை? பக்கத்தில் ஒரு வேலைக்கு ஒரு உங்களுக்கு வீட்டில் இருந்து வேலைக்கு போகிறத விட இது ஒரு நாளைக்கு 250 ரூபா உங்கள் கையில் கிடைக்கிறது தானே பெரிய விஷயம். ஆமாம், அந்த கலைஞர் உரிமை தொகை கிடைக்குதா? மாதம் 1000 ரூபா கிடைக்குதா? என்ன பண்ணுறீங்க வாங்கி? வீட்டு செலவுக்கு, ஏதாவது ஒரு செலவுக்கு அமையுது அது. அது உங்களுக்கு ஒரு உதவியாக கிடைக்குது இல்லை? சரிம்மா சரிம்மா. இப்போ மறுபடியும் யாராவது பதியாதவங்க, உரிமை தொகை வாங்காதவங்களாம் பதிய சொல்லியிருக்காங்க, அது தெரியுமா? ஆமாம், இல்லை வாங்காதவங்க, தள்ளுபடி பண்ணவங்க, வாங்காதவங்களுக்கு இப்போ பதியலாம். இப்போ மண் வெட்டுற அட்டைக்காரவங்களும் போகலான் இருக்காங்க. அதே மாதிரி ஊனமுற்றவங்க இருந்தால் அவங்களுக்கும் உண்டு. ஊனமுற்ற பணமும் வாங்கிக்கலாம், இதுவும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சொல்லுங்கள், மக்களை வர சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையம் தாம்மா. இ-சேவை மையத்திலே பதிஞ்சு கொடுக்குறாங்க. தாலுக்கா ஆஃபீஸ் போகலாம், இ-சேவை மையம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போகலாம். இதில் எத்தனை கேக்கு வருங்க தோராயமா? சும்மா உங்களுக்கு குத்து மதிப்பா? 1500 கேக் வரும். நீங்கள் கேக் அடிச்சிருக்கீங்களா? அது ஒன்றும் பயம் இல்லையா? இல்லை, கையை வெட்டிவிடும், குத்திடும், அது மாதிரிலாம் இல்லை. உண்டு. பாதுகாப்பாக இருந்து வேலை செய்யணும். இந்த மாதிரி காய வைக்கணுமாக்கா? இந்த மாதிரி காய வச்சுட்டு திரும்ப இதில் தண்ணி தெளிப்பீங்க. குமிச்சு அங்கே கொண்டு போய் சலிக்கணும். ம். ஓ, மூட்டை கட்டியிருக்கிறதெல்லாம் காஞ்சது. ஓ, இங்கேருந்து கொண்டுட்டு போகிறதுக்காக மூட்டை கட்டி கொண்டு போய் அங்கே வச்சுருக்கீங்க. போயிட்டு ஆள் வருவாங்க, நைட்டாலும் இல்லாட்டி நாங்களே தூக்கி போட்டுருவோம். தூக்கிட்டு போயிட்டு இப்படி மேடாக இருக்கக்கூடியதை வெட்டி கிளறி இப்படி போட்டு பரப்பி காய வச்சு இந்த காஞ்சதை கப்பிகளை அள்ளி சாக்கில் கட்டி மூட்டை கட்டி அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க பாருங்கள். அங்கே தான் மிஷின் இருக்குது, அச்சு மிஷின். அங்கே கொண்டே போட்டு அங்கே போய் சலித்து அதை தகுந்த பக்குவத்துக்கு கொண்டு போய் அச்சில் வார்த்து கோக்கமேட்டு வருது, காயில் வருது. அப்படி தானே? ம். வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? மெக்கானிக்கா? சரி சரி. கலைஞர் உரிமை தொகை வர்றதுனால உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு பணி சுமை இல்லை. அதில் மாதம் ஒரு 1000 ரூபா கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? ம், காய்கறி வாங்கிக்கிறீங்க. சரி சரி சரி. சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு தானே. சரிக்கா, ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா, காய வைக்கிறதுக்கு போதிய இடமா அதில் ஒரு ஷீட்டை விரித்து அதில் காய வச்சு இந்த மாதிரி மட்டையாக இருக்கக்கூடிய நல்ல மட்டை, பச்சை மட்டைகளை, கருப்பு மட்டைன்னா அந்த மாதிரி தூள் கருப்பாக வரும்.
பச்சை மட்டைகளை அடித்து இந்த மாதிரி மஞ்சளாக்கி அந்த மஞ்சளை மறுபடியும் மிஷினில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி கொண்டு வந்து அது அரைக்கிறதுக்கு தண்ணியில் ஊற வைக்கணும் மட்டை, அதனால் ஈரமாக இருக்கும். ஊற வச்சு அரைச்சோன்னே இந்த மாதிரி கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. கொட்டினதை எடுத்து இப்படி பரப்பி காய வச்சு இந்த மேடுகளை மேலாக தான் எடுக்க முடியும். கீழே ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். மேலாக உப்பு எடுப்பாங்க இல்லையா, உப்பளத்தில் உப்பு எடுக்கிற மாதிரி உப்புகளை மேலாக எடுக்கிற மாதிரி களைச்சி காய வச்சு உப்பு இந்த கப்பிகளை எடுத்து கொண்டுட்டு போய் மூட்டை கட்டி கொண்டுட்டு போய் அங்கே போட்டு அந்த ஷெட்டில் வச்சு காயில் செய்கிறாங்க, கோகோமெட் செய்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஒரு கோகோமெட் வந்து 150 ரூபா கிடைக்குதுன்னா நம்ம கையில் ஈஸியாக கிடச்சிது. கடைக்கு போனால் கேட்டால் கொடுத்துட்றாங்க. ஆனால் இது செய்கிறதுக்கு மூலப்பொருளாகிய தென்னை மட்டை வாங்குறதுல இருக்கட்டும், அரைக்கிறதுல இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மகளிர்கள் வந்து அதை அரைச்சி காய வச்சு அதை மூட்டை கட்டி கோகோமெட் கேக் செய்கிறதுல இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது இல்லை. கிடைக்கிற 250 ரூபாய்க்காக எவ்வளோ கஷ்டப்படுறது. அண்ணே வரேன், தேங்க்யூ. சாப்பிடுங்க. இதுதான் வந்து முதல்ல அரைக்கிற மிஷினு. அக்கா இதான் முதல்ல அரைக்கிற மிஷினா? இதுதான் அரைக்கிற மிஷினு. மட்டையாக போடணும் உள்ள, மட்டையாக போட்டு மஞ்சள் ஆகுது. இந்த மஞ்சு தானே சோஃபாவுக்குள்ள வைப்பாங்க, சோஃபாவுக்கு வைப்பாங்களே. ஓஹோ, சோஃபாவுக்கு. இப்படி வர்றதை மட்டையாக போட்டு அரைச்சி இந்த மிஷின்லேருந்து கொட்டி இது வந்து இது சலிச்சு கொட்டுது. சலிச்சோன்னா இதுலேருந்து டிராக்டரில் கொண்டுட்டு போய் அங்கே போட்டு வேலைகள் ரொம்ப ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஆனால் சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு இந்த பகுதியில் ஏதோ ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் தான் இது. எந்தெந்த மாதத்துலலாம் வேலை நடக்கும்? ஏப்ரல் மேல மட்டுமா இல்லை எல்லா மாதமும் நடக்கும்? இந்த தூர் வேலை வந்து மழை வெயில பார்க்க முடியாது, அந்த இதெல்லாம் பார்க்கலாம். மட்டை அடிக்கிறது, அந்த மஞ்சள் அடிக்கிறது அது பார்க்கலாம். மழை பெஞ்சாலும் அரைச்சி வச்சிடலாம். ஆமாம், அது நனைஞ்சா ஒன்றும் ஆகாதா? அதெல்லாம் ஆகும். நனைஞ்சா கரைஞ்சி போகும்ல. தண்ணி பிடிச்சி தானே அடிக்கணும் மஞ்செல்லாம், மட்டையெல்லாம். அதெல்லாம் ஆகும், மழை பெஞ்சாலும் ஆகும், மழை பெய்யாட்டியும் ஆகும். இது வெயில் அடிச்சாதான் செய்யலாம். வெயில் அடிச்சாதான் சரி. ஆனால் நீங்கள் அரைச்சி ரொம்பவும் வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, காய வைக்கணும்ல. அப்போ வெயில் வேணும்ல, காய வச்சு கட்டு போட்டு ஏற்றி விடணும். உங்கள் பேர்? என் பேர் கண்ணம்மா. எந்த ஊர் கண்ணம்மா நீங்கள்? கலவம், கலவம். கலவம்மா. அப்போ நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்களே? ஆமாம், பாட்டு பாடுறேன். கலவம்னாவே பாடகர்கள் நிறையா இருப்பாங்க. பாடவா முடியும்? பாடுறவங்க பாடுவாங்க, நம்மளா பாடுறோம். கலவம், டீ கலகம் பாட்டு பாடுவாங்க. ஆமாம், அதே மாதிரி பாட்டு பாடுவாங்க. செந்தில் கணேஸ்வரா? ஆமாம், சரி. அதான் டீ கலவம். ஓகே. நீங்களும் பாட கற்றுக்கங்க. நீங்கள் தான் நல்லா அழகாக சிரிக்கிறீங்க. உங்கள் சிரிப்பே அழகாக இருக்குது. அப்போ பாடினா அழகாக தானே இருக்கும். என்ன பாட்டு பாடுவீங்க? இங்கே ஒரு 2 வரி பாடுங்க, நானும் கேட்குறேன். வெக்கமாக இருக்கா? நான் என்ன கண்ணா வைக்கிறேன் உங்களை? மறந்துட்டீங்களா? ரொம்ப காலம் ஆச்சா? சாப்பிட்டுட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டுட்டீங்களா? அங்கே வாங்கி தரேன், வாங்க. நான் எதுவும் கொண்டு வரல, கடையில் வாங்கி தரேன். நான் அந்தமே தான்க்கா சாப்பிடணும் வீட்டுக்கு போய். ஆமாக்கா, உங்களை அழகாக படம் முடிச்சு காட்டணுன்ட்டு வந்தேன். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? உண்மையாகவே நீங்கள் அழகு தான், யார் இல்லைன்னு சொன்னா உங்களை. சரி, வரட்டுங்களா? பாய். பாடுனீங்கன்னா நான் எடுப்பேன். நீங்கள் பாடுறேன்னு சொல்லுங்கள், நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தெரியாது, அப்போ சொல்லணும். வரேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போவோம், வீட்டுக்கு போவோம். இந்த ஃபேக்ட்ரியை பார்த்துட்டோம் இல்லையா? பெண்கள்லாம் எவ்வளோ உழைப்பாளர்களாக இருக்காங்க பாருங்கள். உழைப்பாளர் தினத்தில் இந்த மாதிரி பெண்களை படம் பிடிச்சி போடணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. வருவோம் அவங்கள பேட்டி எடுக்க.
நன்றி, வணக்கம்.